கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித மோனிக்கம்மாவை நினைவு கூறுகின்றோம். புனித மோனிக்கம்மாள் கிறிஸ்தவ விசுவாசத்திலே வேரூன்றி வளர்ந்தவர். ஆனால் அவருடைய கணவரும் அவருடைய கணவரினுடைய குடும்பத்தாரும் அவருடைய மகன் அகஸ்தீனாரும் கிறிஸ்தவ மறையை விட்டு அவர்கள் தப்பறை கொள்கைகளை கடைபிடிப்பவர்களாகவே வாழ்ந்தார்கள், புறவினத்தவர்களாகவே வாழ்ந்தார்கள். இவர்களுடைய மனமாற்றத்திற்காக புனித மோனிக்கம்மாள் நன்றாக ஜபித்துக் கொண்டே இருப்பார். எப்பொழுதும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தவர் புனித மோனிக்கம்மாள். சிறு வயதிலிருந்தே தன்னுடைய மகன் மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் அவன் தவறான பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பதை பார்த்த புனித மோனிக்கம்மாள் தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக அவரிடம் பல தருணங்களிலே அவரை மனம் மாறுவதற்காக அழைத்தார். அவருக்கு பல அறிவுரைகளை எல்லாம் சொன்னார். ஆனால் அந்த தாயினுடைய வார்த்தைகளை கேட்பதாக தெரியவில்லை. அகஸ்தீனார் சிறு வயதிலிருந்தே சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி பலவிதமான தப்பறை கொள்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அறிவாளியாக மிகச்சிறந்த சிந்தனையாளராக இருந்தாலும் அவர் தவறான வழிகளிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வந்து தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக ஆண்டவரிடம் கண்ணீர் விட்டு அழுவாள். ஒரு முறை அருகில் இருந்த ஆயர் இல்லத்திற்கு சென்று ஆயரிடம் தன்னுடைய மகன் மனமாற வேண்டும், அவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள், முடிந்தால் அவனை கூப்பிட்டு அவருக்கு நல்ல அறிவுரை கூறுங்கள் என்றெல்லாம் சொன்னார். தினம் தினம் அடிக்கடி அந்த ஆயரை சந்தித்து அவருடைய மகனுக்காக ஜெபிக்க அடிக்கடி ஜெபிக்க சொல்லுவார். இதனால் சற்று கோபமடைந்தாலும் அந்த ஆயர் சொன்னாராம், இப்படி தினம் தினமும் கண்ணீர் வடிக்கின்ற தன்னுடைய மகனுக்காக, அவருடைய நல்வாழ்வுக்காக, அவருடைய மனமாற்றத்திற்காக இப்படி கண்ணீர் சிந்துகின்ற ஒரு தாயினுடைய கண்ணீரை கண்டிப்பாக கடவுள் துடைப்பார். கண்டிப்பாக இவருடைய கண்ணீரும் இவருடைய ஜெபங்களும் கடவுளால் கேட்கப்படும். இவருடைய விடாமுயற்சியும் இவருடைய அந்த விசுவாசம் நிறைந்த ஜெபமும் கண்டிப்பாக கேட்கப்படும். கண்டிப்பாக இவருடைய மகன் அகஸ்தீனார் மனம் மாறுவார் என்று சொல்லி அனுப்பினாராம். அதே போல மோனிக்கம்மாள் புனித அகஸ்தீனார் ஆயராக இருந்த அம்ப்ரோசியாரிடம் தன்னுடைய மகனை அனுப்பி வைத்து அவருடைய மனமாற்றத்திற்காக இறுதி வரை ஜெபித்தார். இறுதியிலே அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. புனித அகஸ்தீனார் மனம் மாறினார், குருவாக மாறினார், அதன் பிறகு ஆயராக மாறினார். இறுதி நாட்களிலே மோனிக்கம்மாள் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாராம், இறுதி வரை இவ்வாறு கடவுளுக்கு ஏற்ற ஒரு உன்னதமான புனித வாழ்க்கையை வாழ நான் ஆசைப்படுகின்றேன். இப்பொழுது நான் மகிழ்ச்சியோடு மரணமடைய தயார் நிலையில் இருக்கிறேன். எனக்கு மரணத்தை பற்றிய கவலை இல்லை, ஏனென்றால் என்னுடைய மகன் ஆண்டவர் இயேசுவிடம் திரும்பி வந்து விட்டான் என்ற அந்த மகிழ்ச்சியிலே அவர் திளைத்தாரா. இறுதியிலே அகஸ்தீனாரோடு அவருடைய தந்தை, மேலும் அகஸ்தீனோட தந்தையினுடைய தாய் அனைவருமே கிறிஸ்தவ வாழ்வுக்கு வந்தார்கள், திருமுழுக்கு பெற்றார்கள் என்று பாரம்பரியமும் வாழ்க்கை வரலாறும் சொல்லுகிறது. கிறிஸ்துவன் பார்த்த சகோதரர்களே, சகோதரிகளே, புனித மோனிக்கம்மாள் கிறிஸ்தவ தாய்மார்களின் பாதுகாவலியாக அவர்கள் அனைவருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கின்றார். எவ்வாறு தன்னுடைய மகனின் மீது அக்கறை கொண்ட, அவருடைய நல்வாழ்வின் மீது அக்கறை கொண்ட, அவர்களுடைய அந்த எதிர்காலம் மகிழ்ச்சியானதாக, இறைவனுக்குரியதாக இருக்க வேண்டும் என்ற அந்த நல்ல விருப்பம் கொண்ட அந்த மோனிக்கம்மாள் நம் அனைவருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கின்றார். நாம் அனைவருமே இந்த மாதிரியை பின்பற்றி நாமும் நம்முடைய பிள்ளைகளின் மீது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மீதும் அக்கறை கொண்டவர்களாக வாழ வேண்டும். அவர்களுடைய மனமாற்றத்திலும் நல்வாழ்விலும் அக்கறை கொண்டவர்களாக மாற வேண்டும். அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு நாம் அனைவரும் கடவுளிடம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களையும் இறைவனிடம் தினம் தினம் ஒப்பு கொடுத்து புனித மோனிக்கம்மாளை போல ஜெபிக்க வேண்டும். ஆகவே இறைவன் தந்த இந்த புனிதையை மாதிரிகையாக நாம் கொண்டு நம்முடைய வாழ்விலே, நம்முடைய நல்வாழ்வுக்காக, நல்ல குடும்ப வாழ்வுக்காக நாம் அனைவரும் இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவன் புனித மோனிக்கம்மாள் வழியாக நம்முடைய ஜெபங்களுக்கு செவிமடுத்து
நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து நல்வழியில் நடத்துவாராக. ஆமென்.